ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை தோசைங்க. கோதுமை தோசைனாவே எல்லாருமே நம்ம பயப்படுவோம், யாருக்குமே பிடிக்காது. சின்னவங்க இந்த குட்டீஸுக்கெல்லாம் மெயினாகவே பிடிக்காதுங்க. இது மாதிரி ஒரு டைம் மொறுன்னு செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக கோதுமை தோசை தான் வேணும்னு கேட்பாங்க. இது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவுங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை எடுத்துக்கலாங்க. துருவின இஞ்சிங்க, துருவி எடுத்துக்கலாம். இஞ்சியை ஒரு 2 ஸ்லைஸ் துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகு ஒரு 4 மிளகு தட்டி சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு மாவு, இஞ்சி, சீரகம், மிளகு, உப்பு இதெல்லாம் அரிசி மாவு இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. கட்டி சேர்ந்துக்கிற போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க முதல்ல. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். தோசை கொஞ்சம் மொறுன்னு வேணுங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணியாட்டு சேர்த்திக்கலாங்க. அரிசி மாவு, ரவை எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால தண்ணி நல்லாவே உறிஞ்சிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சூப்பராக நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சுங்க மாவு. இப்போ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டு வேடுங்க, அது தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது கூட பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் நல்லா சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி பொடிப்படியே கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுக்குங்க. தோசை ஊற்றுறப்ப அடியில் நல்லா கலந்து விட்டு ஒரு கலக்கிட்டு நீங்கள் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. ஊற்றுறப்போ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஸ்பீடில் வச்சு நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா அங்கங்கே ஓட்டே இருந்தால் நல்லா மொறுன்னு வருங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வேகணும். கோதுமை மாவு போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால நல்லா வேகணும். கோதுமை தோசை ஊற்றிட்டு தீ சிம்மில் வச்சுக்கோங்க. தீ சிம்மில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். நல்லா மொறுன்னும் கிடைக்குங்க. அந்த பக்கம் நீங்கள் 1 சைடாகவும் நீங்கள் வேக வச்சுக்கலாம், மூடி வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. தோசை மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இன்னொன்று உங்களுக்கு ஊற்றி காட்டுற பாருங்கள். சூப்பராக நல்லா மொறுன்னு சூப்பராகவே இருந்துச்சுங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரவா தோசை ஆடி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ரவா தோசையும் செஞ்சு பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கலாம். அந்த பக்கம் நல்லா செவக்குட்டுங்க. இப்போ செவந்ததுக்கப்புறம் நல்லா மொறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா மொறுன்னு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்லங்க. இதே மாதிரி எங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக கோதுமை தோசை சாப்பிடுவாங்க, அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பாட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.